லைவ் பிளான் பண்ணி எனக்கு காமிக்கணும். வாங்க பாப்போம். லெட்ஸ் கம் ஆன். உங்களோட சிஸ்டம்ல ஷேர் பண்ணுங்க பாப்போம். வாங்க, வாங்க, வாங்க. லெட்ஸ் கம் ஆன். ஷேர் பண்ணுங்க பாப்போம். பேர் சொல்லுங்க ப்ரோ. எனிதிங் as your wish. அப்படியே சொல்லுங்கம்மா. லெட்ஸ் கம் ஆன். ஹீரோ யூஎஸ்டி பண்றடா. ஹீரோ யூஎஸ்டி பண்றீங்களா? ஓகே பக்கா. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கான். மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்டா இருக்கான். சூப்பர். இதோட லாஸ்ட் மந்த்லி ஹைனா, மந்த்லி ஃபிளிப், மந்த்லி ஹை. ம் ஹைல இருந்து பார்த்துட்டு வரோம். அடுத்த ஃபிளிப் எங்க இருக்குது? இந்த இடத்துல ஆகிட்டு இருக்கு. புரியல. வீக்லியோட ஃபிளிப் ஸ்டார்ட் பண்றோம். ம் ஒரு மைனர் ஹையா? ஆமாண்ணா. பக்கா. ஓகே குட். வீக்லி ஹைல இருந்து பார்த்துட்டே வரோம்னா கடைசியா ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சுன்னா, கடைசியா ஃபிளிப் வீக்லில நம்மளுக்கு ஒரு ஹை கிடைச்சிச்சுன்னா, ஓகே ஹைல இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம்னா கடைசியில மைனரா ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சுன்னா, சூப்பர். அப்புறம் நம்மளுக்கு ஒரு லோ கிடைச்சிச்சு. ஹலோ கச்சிச்சு. சூப்பர். ஏன் மார்க்கெட் மேல போச்சு? கரெக்ஷன் போச்சுன்னா ஆக்ஷனுக்காக போயிருக்கா. அப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? இது போடணும். போடுங்க. கரெக்டா 50 ஜோன்ல மார்க்கெட் நிக்குதுன்னா, இங்க கரெக்டா 618ல மார்க்கெட் என்ன இருக்கு? ரிவர்ஸ் ஆயிருக்கா? ஆமாண்ணா. 618 மட்டும் மார்க் பண்ணுங்க. நோ நீட் 250 260. நேரா 618 தானே மார்க்கெட் போயிருக்கு. ஓகே அப்ப என்ன பண்ணுவோம்? ஹை டு லோக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது இது என்னவா இருக்கு? இல்ல இங்க எடுக்க கூடாது. இங்க நான் எதை எடுக்கணும்? இல்ல நான் போட்டு பார்த்தேன். ரீடெஸ்ட்க்கு வந்துச்சுல. ரீடெஸ்ட் வந்து இன்டர்னல் ஆப்ஷன்ல லோ பிரேக் ஆயிருக்கா இல்லையா? செக் அவுட். ரன்னிங்ல தான் இருக்கு. கேண்டல் இன்னும் பிரேக் ஆகல. க்ளோஸ் இல்ல. பிரேக் ஆகலையா? லோ இருங்க. லைன் போடுங்க. லாஸ்ட் ஃபிளிப் லோ என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. அங்க கிட்ட பிரேக் அவுட் செக்ஷன் இருக்கா? ஆமாண்ணா. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹையை உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு விசாரிச்சு, அதாவது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? ஆமாண்ணா. ஆமாவா இல்லையா? நேச்சராகவே மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். என்ன ஆக சான்ஸ் இருக்குன்னு பேசியிருந்தோம். செல்லாக சான்ஸ் இருக்குன்னு பேசியிருந்தோமா? அதே மாதிரி அந்த ஹைல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன இருக்கு? செல்லா இருக்கா இல்லையா? செல்லா இருக்கு. ஓகே. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்னல் அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கா? எங்க கிரியேட் ஆயிருக்கு? இன்டர்னல் அப் ட்ரெண்ட். நான் சொல்றது அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அது லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? இதோட லாஸ்ட் ஃபிளிப் வந்து ஹைலே வச்சிருக்கான். சேம் ஹை ஒன்னு வச்சிருக்கான். இல்லம்மா லோ இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் இதாயிருக்கான்னு நான் கேக்குறேன். கிரியேட் ஆயிருக்கான்னு கேக்குறேன். வாட் ஐ சே நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேள்வி கேட்கறது? இன்டர்னல் அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கா? ஆமாடா. இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. அதோட லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? ஸ்விங் லோ மட்டும் மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் கூட வரைய வேணாம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. தட்ஸ் குட். இப்போ இந்த லோ பிரேக் பண்ணிருக்கா? ஆமாடா. சோ இதா இருக்கு. பிளஸ் மேஜரான ஒரு லோ எடுத்து மேஜர் ஃபிளிப்பும் கிரியேட் ஆயிருக்கா? இதையும் செக் பண்ணுங்க. இன்னொரு கேண்டில் இப்ப ரெண்டு இடத்துமே பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ரைட்டா? ஆமாடா. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க வர சான்ஸ் இருக்கு? கீழ வரதுக்கு சான்சஸ். கீழ வரதுக்குனா சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும்?
இந்த லோ வரையும் ஒரு அவ்வளவுதான் பக்கா. சோ அப்படியே எவ்வளோ மார்க் போடுங்க. மேஜர் பிளானுக்கு எங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு? இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் வரையும் வர வாய்ப்பு இருக்கா? அப்படியே எவ்வளோ மார்க் போடுங்க எது வரைக்கும் வரலான்ட்டு. அது போறது அது அடுத்த விஷயம். இப்போதைக்கு மார்க்கெட் எங்க வரலாம்? இந்த இடம் வரையும் வரலாம். அது போகணும்னா அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் நடக்கணும்ல. மேல போனா ஒரு ப்ராசஸ் நடக்கணும்ல. ஆமாண்ணா. இப்போதைக்கு as per the plan மார்க்கெட் எங்க வரலாம்? இவ்வளவுதான் போட வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஏரோ மார்க். ஒரே இதுதான். பக்கா. இப்போதைக்கு மார்க்கெட் எங்க வர சான்ஸ் இருக்கு? இது வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோ ஃபார் டேக்கு போகணும்னா டேக்கு போங்க. டெல்லிக்கு போயாச்சா? இப்போ டெல்லியில மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? டெய்லி ட்ரெண்ட் என்ன வருது கரண்டா? கரெக்டா டவுன் ட்ரெண்டா இருக்குண்ணா. டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் ஹை எது? டெய்லி ஹை. கடைசி இந்த இடம் தானா? ஓகே அதெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ட்ரெண்டா இருக்கு? டவுன் ட்ரெண்ட்னா. டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? அதான் ஆல்ரெடி ஹைன்னு நமக்கு தெரியும். நான் இப்ப டவுன் ட்ரெண்டோட இன்டர்னல் ஹைய உடைச்சாதான் அப்புறம் மார்க்கெட் மேல போங்கிற மாதிரி ஹை எது? இந்த இடம்னா. எது? ஓகேவா? அதானே ஹை. இந்த ஹைய உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அப்ப இது ஃபுல்லாவே என்ன? இது ஃபுல்லாவே என்ன? இம்பல்ஸ்ண்ணா. இம்பல்ஸ். ஓகே. இந்த இம்பல்ஸோடயா இம்பல்ஸ மார்க் பண்ணுங்க பாப்போம். எப்படி இம்பல்ஸ ட்ராக் பண்ணுவீங்க? வெல் டன். இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எப்படி பார்ப்பீங்க? இந்த ஹைல இருந்து பார்த்துட்டே வரணும்னா அடுத்த ஃபிளிப் எங்க ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கேண்டிலோ ஹை எடுத்த கேண்டிலோ இங்கதான் எடுத்துருக்கு கடைசியா. இந்த 4 ஹவர்ல போய் தானே பார்க்கணும். 4 ஹவருக்கு போகணும்ல. 4 ஹவர் லாஸ்ட் ஃபிளிப் ஹை எது? இந்த இம்பல்ஸோட இங்கேயே இருக்கு, மேலேயே இருக்கு, கீழே இருக்கு. அப்ப லாஸ்ட் ஃபிளிப் ஹைய மட்டும் மார்க் பண்ணுங்க. பதப்பிக்க வேணாம். ஓகேவா? ஓகேவா? சோ ஷிஃப்ட் புடிச்சு லைன் வரைங்க பாப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது அடியில இருந்து பார்த்துட்டோம்னா அடுத்து 50 மினிட்ஸ் போகலாம். 1 ஹவர் போங்க. இதுக்கப்புறம் 1 ஹவர் போகணும். 1 ஹவர். 1 ஹவரோட லாஸ்ட் ஃபிளிப் எது? தெளிவா தெரியுற ஃபிளிப் எது? அத மட்டும் மார்க் பண்ணுங்க. தெளிவா தெரியுற ஃபிளிப் எது? ஓகே. அப்ப ஹைய மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் தெரிஞ்சிச்சுல, ஹைய மார்க் பண்ணுங்க. இந்த ஃபிளிப் தானா? புரியுதுங்களா? புரியுதுண்ணா. புரிஞ்சா நான் சொல்றது? புரியுதுண்ணா. ஆமா. அப்ப இது ஃபுல்லா என்ன இப்போ? இது ஒரு இம்பல்ஸ் தான். இந்த இம்பல்ஸோட ஹை எது? அந்த இம்பல்ஸோட ஹை எது? அந்த இம்பல்ஸோட ஹை எது? புரியுதா? இந்த இது வந்து இம்பல்ஸ் இருக்குல்ல, இதோட இன்டர்னல் ஹை எது? இன்டர்னல் ஹை. இதுல இன்டர்னல் ஹை தான் இந்த அந்த ஹைய உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ட்ரெண்ட்னா. ஓகே மார்க் பண்ணுங்க அத. நெக்ஸ்ட் 50 மினிட்ஸ் போலாம். சோ இப்போ அந்த ஹைல என்ன இருக்கு? ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கா? ஆமாண்ணா. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஆர்டர் பிளாக் ஒரு ரூல் எல்லாம் இருக்கா? இருக்குண்ணா. ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குண்ணா. ம் ஆர்டர் பிளாக் இருக்குண்ணா. ம் இருக்கா? ஆமாண்ணா.
அவ்வளோதான். ஸோ ஆர்டர் பிளாக் இருக்கா? அப்படியே மார்க் பண்ணுங்க அந்த ஆர்டர் பிளாக்க. எங்க இருக்கு ஆர்டர் பிளாக்? அதுவா? நான் என்ன சொல்றீங்க? ஆர்டர் பிளாக்னா எது? இது ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல நான் ஆர்டர் பண்ணேன். மேல உள்ளது இல்லையா? ரெட் கேண்டல் ஆப்போசிட் கலர் கேண்டல் ஆர்டர் பிளாக்ல வித் ப்ரீவியஸ் ஹையா? ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா. ஹை ஏரியாவா இருக்கா? இனிமே மார்க்கெட் இங்க ரெஸ்பெக்ட் பண்ணா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம். So என்ன நடக்கணும்? அங்க போயிட்டு என்ன நடக்கணும் செல் எடுக்கிறதுக்கு? அப்படியே பாட்டு போட்டு காமிங்க. என்ன மாதிரி நடந்தா நான் செல் எடுப்பேன்னு காமிங்க. இந்த இடத்துக்கு வந்தா செல் எடுக்கலாம். ம் இந்த இடத்துக்கு வந்தா செல் எடுக்கலாம். அவ்வளோதான். இப்படி நடந்தாதான் என்ன பண்ணும்? செல் எடுக்கணும். செல் எடுக்கணும். இன்கேஸ் இந்த ஹையை உடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? கேஸ் இந்த ஹையை உடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜூம் அவுட். 50 மீன்ஸ் ஹையை உடைக்குது. 1 ஹவருக்கு போயிருங்க. 1 ஹவரோட கரெக்ஷன் வருவான்னு பார்த்துட்டு அந்த ஜோனை 50 மீன்ஸ் ஹையை உடைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? இந்த ஹை டு இந்த ஹை இங்க மேல இருக்கு பாருங்க, மேல இருக்கு பாருங்க. இந்த ஹை தான் நமக்கு மெயின். அது கிடையாது, அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. அது மெயினா? அந்த ஹைல இருந்து என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு அதுல 50% வரையும் செல் பண்ணுவோம். அப்ப ஹை டு லோக்கு ஃபிப் போடுங்க. ஹைக்கு ஃபிப் போடுங்க. $50 to $60 என்ன இருக்கு? ரைட்டா நம்ம வரைஞ்ச ஆர்டர் பிளாக்கும் இருக்கா? ஆமாண்ணா. இருக்கா? ஆமாண்ணா. புரியுதா? அதை மார்க் பண்ணுங்க. அந்த ஏரியா ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே என்ன ஏரியா? ரெஸ்பெக்டபிள் ஏரியாவா? ஆமாண்ணா. ஒரு பேஸ் இருக்கு. இந்த ஏரியால மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம்? எந்த மார்க்கெட் செல் ஆகலாம்? செல்லு ஆகலாம். ஆமாவா? சப்போஸ் இந்த ஏரியா உடைச்சிட்டா எங்க மார்க்கெட் செல் ஆகலாம்? மேஜருக்கு ஃபுல்லா ஹை டு லோ ஃபிப் போடுறோம்னா அதோட மேஜர். இப்ப இந்த ஹையை உடைச்சிட்டா மார்க்கெட் எங்க போகும்? சி நான் நல்லா சொல்ல போயிடணும். இப்ப இந்த ஜோன் ஒண்ணு வந்துச்சிங்களா? ஆமாண்ணா. அதை உடைச்சா எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? எந்த ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு? எக்ஸ்ட்ரீம் வரையும் போயிட்டு செல் ஆக சான்ஸ் இருக்கு. எஸ்ட்ரீம் ஹையா? இப்ப இந்த ஹையா? இந்த ஹைனா. இந்த ஹை இதையும் உடைச்சாதான் எஸ்ட்ரீம் ஹை. எஸ்ட்ரீம் ஹையும் உடைச்சாதான் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்டே. ரைட்டா? ஆமாண்ணா. அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ஏரியால தான் டிராவல் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்ப பிளான் எங்க மார்க்கெட் செல் ஆகலாம்? இன்கேஸ் இப்ப நீங்க ட்ரேட் எடுத்தா எப்படி ட்ரேட் எடுப்பீங்க? இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனா ட்ரேட் எடுக்கலாம். இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஹைல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனா செல் எடுப்பேன். அதுவும் இல்லைன்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஓவராலா 50 ஜோன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து செல் எடுக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே எனக்கு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா மட்டும்தான் செல் எடுக்கணும். என்னோட வியூ எது? என்னோட வியூ ஃபுல்லாவே எது மேல தான் இருக்கும்? செல்லு தான். ஏன்? ஓவரால் செல்லு தான். அதனால எதனால என் வியூ ஃபுல்லா செல்லுல இருக்கு? ஓவரால் ட்ரெண்டே செல்லு தானா. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நல்லா புரியுதுங்களா? என்ன சொல்ல புரியுதா? புரியுதுண்ணா. பக்கா புரிஞ்சா? ஓகே வெல் சூப்பர்.